நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பு ஞாயிறு கடந்து விட்டோம். இறை இறக்கத்தினுடைய திருவிழாவையும் கொண்டாடி விட்டோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியே ஒவ்வொன்றா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பொழுது நமக்கு ஒரு மாற்றங்கள் இல்லாத மாதிரி நம்ம கடந்து போகலாம். அதிக ஜெபங்கள் நமக்கு ஒரு மாற்றத்தை தருகிறதா கூட அடிக்கடி ஒரு டேலி போட்டு பார்க்கணும். ஏன்னா March 31 முடிஞ்சிச்சு. March 31 முடியும்போது சாதாரணமாக பிஸ்னஸ் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, இந்த பிஸ்னஸ் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு டேலி போடுவாங்க. இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு என்ன இன்கம், என்ன எக்ஸ்பென்ஸ், இந்த ஒரு வருடம். இப்போ அது மாதிரி ஒரு டேலி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடக்கணும். இந்த ஒரு வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேன், ஃபினான்ஷியல் இயர் கடந்து போன மாதிரியே ஒன்றுனா March 31 செய்யணும், இல்லைனா December 31 செய்யணும், இல்லைனா எல்லா மாதமும் செய்யணும். சாதாரணமாக கடையெல்லாம் நடத்துகிறவங்க, பிஸ்னஸ் எல்லாம் நடத்துகிறவங்க சாதாரணமாக இது எல்லா மாதமும் செய்வாங்க. எப்படி இது கடந்து போகுது என்னுடைய மாதம். அப்போ இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு குணம், மனுஷனுக்கு இருக்கிற ஒரு குணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். நம்மளுடைய ஈகோன்னு ஒன்று இருக்கு. இந்த ஈகோ, அகங்காரம். ஈகோ அப்படின்றது அது ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. அது ஈகோ அப்படின்றது நான். ஆனா எதுவுமே கொஞ்சம் அதிகமாகும் பொழுது தப்பாகும். நான் அப்படின்றது உண்மையாவே தப்பு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தன்மானம் வேணும். தன்மானம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா பிரச்சனை தான். யார் வேணாலும் நம்மளை மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம அடிமையாவே இருப்போம். இயேசு கேட்டார்ல, முகத்துல அரைஞ்சு போய் சொன்னாரு, ஏன் என்ன அடிக்கிற? அண்ணர் கேட்டார், நான் ஏதாவது தப்பு செஞ்சா சொல்லு, நான் தப்பு செய்யலைன்னா ஏன் என்ன அடிச்சேன்? இயேசுக்கு தன்மானம் இருந்தது. அது நான் அப்படின்ற திமிரு கிடையாது. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு, தப்பு செய்யலைன்னா ஏன் என்ன அடிச்சேன்? அது இயேசுனுடைய தன்மானத்திலிருந்து வந்த கேள்வி அது. ஆனா அவங்களுக்கு பதில் எதுவுமே கிடையாது. இப்ப இயேசுனுடைய தன்மானம், அப்ப நமக்கும் தன்மானம் இருக்கணும். அது அதிகமாகும் பொழுது கர்வமா மாறும், பிரைடா மாறும். எதுவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் இந்த தலையான பாவங்கள் எல்லாம் பாருங்களேன், தலையான பாவங்கள் எல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள். அது அதிகமாகும் போது என்ன ஆகுது? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? வேணுமா? பசிக்குமா பசிக்காதா? சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிடணும். சாப்பாடு அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? பெருந்தீனி அப்படின்ற பாவம் வருது. ரெஸ்ட் வேணுமா வேண்டாமா? வேணும். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணுமா எடுக்கூடாதா? அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? சோம்பேறித்தனம். அப்புறம் என்ன? காமம். அது தப்பான ஒரு வார்த்தையே கிடையாது. செக்ஸ் அப்படின்றது தவறான ஒரு விஷயமே கிடையாது. அது எதுவுமே இல்லைன்னா நம்ம யாருமே பிறந்திருக்கவே மாட்டோம். அது உண்மையானவே புனிதமான ஒரு விஷயம், ஆண்டவர் கொடுத்த விஷயம். ஆனா அது அதிகமாகும் பொழுது காம ஆசை அது தப்பா மாறுது. இச்சை, காம இச்சையா மாறுது. மனுஷனுக்கு ஆசை இருக்கணுமா கூடாதா? அந்த ஆசை அதிகமாகும் போது பேராசையா மாறுது. அப்ப இந்த தலையான பாவங்கள் எல்லாமே எடுத்து பாருங்களேன், இதெல்லாமே மனிதனுக்கு தேவையான விஷயங்கள். அதனுடைய அளவு மிஞ்சும் பொழுது அது பாவமா மாறுது. அதே மாதிரிதான் தன்மானம் மனுஷனுக்கு தேவையான விஷயம். அது அதிகமாகும் பொழுது ஆணவமா மாறுது, கர்வமா மாறுது, பிரைடா மாறுது. நான் அப்படின்றது ஈகோ வேணும். நான் இப்ப உங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கீங்க அப்படின்வீங்க. நல்லா இல்லைனாலும் என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கிறோம் தான் சொல்லுவோம். அப்ப நல்லா இருக்கிறது யாரு? நல்லா இருக்கிறது யாரு? நான். அந்த நான் யாரு? அந்த நான் யாரு? அந்த நான் யாரு? அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஒரு நான் இருக்கு. இந்த இங்க வெளியே பாக்குறேனே இது கிடையாது. இந்த நான் மனுஷன் அப்படின்றது இந்த வெளியே பாக்குற மனுஷன் கிடையாது. சிலவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா வாய் திறந்தா கூவம் ஒழுகும் இல்லையா?
ரொம்ப அழகா இருப்பாங்க, மேக்கப் எல்லாம் போட்டு கரெக்டா இருப்பாங்க. ஆனா வாய் திறந்தாங்கன்னா ஐயோ இது கூட நான் பேசினேன் அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இல்லைன்னா மோசமா பேசுவாங்க, யாராவது பத்தி தப்பா பேசுவாங்க, ரொம்ப மோசமா பேசுவாங்க. நமக்கு ஐயோ இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நினைக்காது உங்களுக்கு தோணி இருக்கலாம் சிலவங்களை பார்க்கும்பொழுது. வெளிப்புறமா வெளிப்படையா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதெல்லாம் அந்த நான் இருக்குதே உள்ள, அது என்னைக்காவது சீண்டி பார்க்கும்பொழுது தான் தெரியும். நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, ஆனா என்னைக்காவது சீண்டி பார்க்கும்பொழுது அந்த நான் வெளியே வரும். அன்னைக்குதான் அந்த நான் வெளியே, அது வேலை வெளியே வராது. காதலிக்கும் போது நான் வெளியே வராது, காதலிச்சு கல்யாணம் பண்ணும்பொழுதுதான் அந்த நான் வெளியே வரும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரிவுகள் நடக்குது, டைவர்ஸ் நடக்க காரணம். காதல் திருமணங்களே ஏன் போய் முடியுது இப்படி? அதற்கு காரணம் அந்த நான் வெளியே வருது. அப்ப நான் அப்படின்றது, இந்த வர்கீஸ் அப்படின்ற நான் வெளியே இந்த பாக்குற நான் கிடையாது. இது செதை வச்சு மூடி இருக்கிறது, அவ்வளவுதான். கேசட் போட்டு மூடி இருக்குது. ஆனா எனக்குள்ள ஒரு நான், எனக்குள்ள ஒரு உடல் உண்டு, எனக்குள்ள ஒரு மனசு உண்டு, எனக்குள்ள ஒரு ஆன்மா உண்டு. அந்த நான் அதுக்கு பேர் தான் ஈகோ. அது தப்பு கிடையாது. அது அதிகமாகும் பொழுது, அது எனக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த நான் வளரும். எல்லாமே எதுக்காக? வர்கீஸ் வளர்றதுக்காக நான் பயன்படுத்துவேன். எல்லாமே எதுவாக இருந்தாலும், அது ஒரு ஜெபமா இருந்தாலும், ஒரு பைபிள் ரீடிங்கா இருந்தாலும், ஒரு ஜெபமாலை வாசிக்கிறதா இருந்தாலும், ஒரு திருப்பலிக்கு போனதா இருந்தாலும், ஆன்மீகமான விஷயமா இருந்தாலும், உலகத்தினுடைய விஷயங்கள் இருந்தாலும் நான் வளர வேண்டும். அங்கேதான் அந்த கர்வம் வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இந்த நான் நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும் அப்படின்றது அந்த நான். எந்த நான்? ஹோட்டல்ல உங்களுக்கு அது ஞாபகம் வருதோ? அது ரொம்ப நேரமா இந்த நான் 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 அப்படின்றது இப்பதான் ஏன் கம்முன்னு இருக்கிறீங்கன்னு புரியுது எனக்கு. இப்பதான் அது புரியுது. ஹோட்டல்ல போய் கேட்கிற அந்த நான் கிடையாது, பட்டர் நான் கிடையாது. நான் நான் ஐ அப்படின்ற ஈகோ. how are you? I am fine. அந்த I am fine. அது இந்த சதை கிடையாது, இந்த 2 கை கிடையாது, இந்த 2 கால் கிடையாது. என்னிலே ஒரு நான் உண்டு. அந்த நான் இது நம்ம திருமுழுக்கினுடைய கிளாஸ்ல அது சொல்லியிருப்போம், கவனிச்சிங்க. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது. அப்போ அந்த நான் இறந்தாலும் நான் நானாகவே தொடர்கிறேன். நான் நானாகவே தொடர்கிறேன். வர்கீஸ்க்கு அழிவு கிடையாது. இனி வர்கீசனுடைய சதைக்கு தான் அழிவு, வர்கீசனுடைய மாம்சத்துக்கு தான் அழிவு. வர்கீஸ்க்கு நீ அழிவு கிடையாது. வர்கீஸ் படைக்கப்பட்டால் இனி வர்கீஸ்க்கு அழிவு கிடையவே கிடையாது. படைக்கப்பட்டு விட்டால் அழிவு கிடையவே கிடையாது. அப்ப அந்த நானுடைய அந்த லிமிட் எங்க இருக்குது? நான் இது வளர பாக்குறேனா, இல்ல அவர் என்னிலே வளர்றாரா? அப்ப இந்த நான் குறையறதுக்கு ஒரு 4 கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். 4 ஒரு திங்ஸ். அந்த 4 கொஞ்சம் பார்த்தோம்னா மேபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இருக்கலாம். நான் இன்னைக்கு 4 விஷயத்தை மென்ஷன் பண்ண ஆசைப்படுறேன். அது கொஞ்சம் குறிப்பு பார்த்தா, இந்த நான் குறையணும் அப்படின்னா முதல் விஷயம், என்னைக்குமே ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் டெத். மரணத்தை குறித்து எப்பொழுதுமே சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த நான் அப்படின்ற அந்த அகங்காரம் நமக்குள்ள குறையணும்னா, நமக்கு மேல வரக்கூடாது அப்படின்னா, 1வது விஷயம், என்னைக்குமே மரணத்தை முன்கண்டு வாழ வேண்டும். மரணத்தை முன்கண்டு வாழ வேண்டும். மரணத்தை முன்கண்டு மரணத்திற்கு தயாரிப்பாக வாழ்பவர்களுக்கு இந்த நான் அப்படின்ற திமிரு சாதாரணமாவே குறைஞ்சிரும். நான் அப்படின்றது வராது. ஏன்னா என்னைக்கு வேணாலும் எனக்கு மரணம் வரலாம், என்று வேணாலும் மரணம் என்னை தொடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இந்த நான் எனக்காக என்ன ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாம் அப்படின்றது குறையும். ஏன்னா என்னைக்கு வேணாலும் சாகலாம். நல்ல மரணத்தை முன் குறித்து வாழ்பவங்க ஆட்டோமேட்டிக்கலி என்ன திரும்ப பண்ணுவாங்க, நிறைய சொத்து கூட இருந்தா சொல்லுவாங்க. சிலவங்க கடனுக்கு கூட புக்கை எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க எல்லாம் எழுதி வச்சவங்க இருக்கலாம். யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கினேன், யார்கிட்ட எல்லாம் கடன் கொடுத்தேன். ஏன்னா நான் எப்ப வேணாலும் நான் இறந்து விடலாம். அப்ப வீட்டுல வந்து யார் நிப்பாங்க? கடன்காரன் வந்து நிப்பான். உங்க அப்பாவுக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன். ஐயோ எங்க அப்பா எதுவுமே சொல்லலையே. வீட்டை சுருட்டிட்டு போறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால கடன் வாங்குறவங்களா இருந்தா, இல்ல கடன் கொடுக்கறவங்களா இருந்தா, சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நோட்டு புக்கா போடுவாங்க. ஆனா நான் சாகவே மாட்டேன் அப்படின்றவங்க எல்லாமே மனக்கணக்கு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நோட்டு புக் இருக்கவே இருக்காது. எங்கிருந்து கடன் வாங்கினேன், எங்க கடன் கொடுத்தேன், யாருக்கு கடன் கொடுத்தேன், யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன், எந்த கணக்கு இருக்காது. எல்லாம் மனசுலேயே தான் இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. வைஃப் கிட்ட சொல்ல மாட்டாங்க, குடும்பத்துல சொல்ல மாட்டாங்க. தானாவே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த நான், அதை பாத்தீங்களா, நான் பாத்துக்கிறேன். அந்த நான் அப்படின்றது தானா வரும். அப்ப மரணத்தை முன்குறித்து, மரணத்தை முன்கண்டு எப்பொழுதும் வாழ்பவர்களுக்கு அந்த நான் அப்படின்றது சாதாரணமா குறையும். அந்த அகங்காரம் அப்படின்றது இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ இந்த லேர்ன் ஃப்ரம் த டெட், மரணத்தை குறித்து இறந்தவர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துப்போம். கல்லறை அப்படின்றது என்னைக்காவது இந்த ரெட்ரீட் என்னைக்காவது ஒரு நாள் 51 நாள் இந்த பக்கத்துல எங்கேயா கல்லறை இருக்குதா? திருமுல்லை வாயில். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்யணும்? சிலைக்கு பக்கத்துல இருக்கா ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை எங்கே போய் தியானம் நடத்தணும்? அந்த கல்லறையில போய் தியானம் நடத்தணும். நம்ம இங்கே இதெல்லாம் கொண்டு போய் இந்த செட்டப் எல்லாம் கொண்டு போய் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கோயிலில் நடத்துவோம், ஏதாவது கேம்பஸ்ல நடத்துவோம், பெரிய பெரிய வளாகத்தில் நடத்துவோம், தியான மையத்தினுடைய கேம்பஸ் எல்லாம் நடத்துறோம், கன்வென்ஷன். என்னைக்காவது ஒரு நாளாவது எங்க தெரியுமா நடத்தணும்? கல்லறை போய் அந்த சேர் எதுவுமே இருக்கக்கூடாது. எங்கே உட்காரணும்? அது மேல உட்காரணும். மேல உட்காரனா என்னைக்காவது கீழே போவேன்ற ஒரு நினைப்பு இருந்தா அகங்காரம் வராது, அந்த கர்ப்பம் வராது. என்னைக்காவது ஒரு நாள் அவர் ரெட்ரீட் should happen in a cemetery. உண்மையாவே எனக்கு ஆசையா இருக்கு. இது நான் தயார் பண்ணும்போது எனக்கு தோணிச்சது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கல்லறைக்கு போவோம். நவம்பர் 2 போயிட்டு வந்துடுவோம், இல்லைன்னா அவங்க இறந்த நாள்ல போயிட்டு ஓடி போயிட்டு ஜெபிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு நாள் முழுக்க அங்கே உட்கார்ந்தா நமக்கு தெரியும் அந்த நாத்தம் இல்லையா. ஒரு வாட்டி ஒரு கல்லறைக்கு போன போது மண்ணு தான், அந்த நிறைய இதெல்லாம் இல்லை, அந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டலை. அப்போ நாய்ங்க நோண்டிக்கிட்டு இருக்குது. அந்த அவங்களுடைய அந்த பாடி கூட 6 அடியிலாம் வைக்கல, 3 அடியில தான் நம்ம வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுது? நாய் நோண்டுது. நைட்டு நாயினுடைய சாப்பாடு யாரு? மனுஷங்க. அதனால உங்களை எந்த கல்லறையில வைக்க போறாங்கன்னு தெரியல, உங்களுக்கு சிமெண்ட் கட்டுவாங்களான்னு தெரியல. ஆனா கல்லறையில வச்சு அடுத்து போய் நைட்டு போனா நைட் அங்க என்ன நடக்குது யாருக்கு தெரிய போகுது? அப்ப நாய்க்கு நம்ம சாப்பாடா மாறலாம். நம்மளுடைய ஸ்மெல்லு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும்போது நாத்தம் வரும். அந்த நாத்தத்தை தேடி நாய் வரும். வச்சு பாருங்க. அப்படி ஒரு கல்லறையில போய் ரெட்ரீட் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் திமிரெல்லாம் அடங்கிடும். உண்மையாவே இப்படி ஒரு கோயில் இருக்குங்க. போலண்டுல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலினுடைய பலிபீடம் 3000 தலையோட்டிகளை மண்ட ஓட்டை வச்சுதான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பலிபீடம் எவ்வளவு அழகா இருக்குது. ஆனா அந்த பலிபீடம் போலண்டுல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை 3000 தலையோடு இந்த தலையோட்டியை வச்சுதான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது உள்ள வரவங்களுக்கு அந்த சென்ஸ் வேணும். நான் என்னுடைய தலையும் அப்படி ஒரு நாள் மாறப்போகுது, இவ்வளவு மேக்கப் பண்ற இப்படிதான் மாறப்போகுது, இவ்வளவு அழகா இருக்கிறது இப்படிதான் மாறப்போகுது. நம்ம எவ்வளவோ இந்த தலைக்கு இந்த கண்ணுக்கு இந்த மூக்குக்கெல்லாம் செலவு பண்றோம், இவ்வளவு செலவு பண்றோம். இந்த செலவெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இந்த தலை ஓட்டில் தான் போய் முடிய போகுது. முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கெலட்டன், அந்த மண்டை ஓடு, அந்த மண்டை ஓட்டில் போய் முடிய போகுது. அந்த மண்டை ஓடை வச்சு 3000 மண்டை ஓட்டை வச்சு ஒரு கோயிலினுடைய பலிபீடத்தை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். போலண்டில் ஒரு அதனுடைய அந்த போலிஷ் லாங்குவேஜ் எனக்கு தெரியல, அதனால எழுதி வச்சாலும் நான் அது சொன்னா தப்பாக தான் இருக்கும் அதனுடைய ப்ரொனன்சியேஷன். போலண்டில் ஒரு கோயில் 3000 மண்டை ஓட்டை வச்சு தான் அதனுடைய பலிபீடம் அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. இனி உங்களுக்கு எந்த கல்லறையில போய் தியானிக்க முடியலன்னா இன்னொன்னு செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் நிறைய விஷயங்களை வச்சு டெக்கரேட் பண்றீங்களா? ஆண்டவருடைய சுரூபம் வச்சிருக்கிறீங்க, விளக்க வச்சிருக்கிறீங்க, அதை வச்சிருக்கிறீங்க, இதை வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அப்பா உங்க அம்மாவனுடைய போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்க, இறந்தவங்களுடைய போட்டோ வச்சிருக்கீங்களா? ஒரு தலையோடு அந்த மண்டை ஓடை கொண்டு போய் வீட்டில் வைங்க. ஒரே ஒரு மண்டை ஓடு இல்ல, நான் சும்மா சொல்லுங்க, நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல, நாங்க உண்மையா சொல்றேன். ஐ எம் சீரியஸ். அந்த தலை கணம் குறைஞ்சிரும். ஒரே ஒரு மண்டை ஓடு எங்கேயாவது கிடைச்சா, இல்ல மண்டை ஓடு கிடைக்கல, மண்டை ஓட மாதிரி ஒண்ணு கொண்டு போய், இப்ப எல்லாத்துக்குமே மாதிரி கிடைக்குது இல்லையா? நாய்க்கு எலும்பு போட்டதுக்கு பதிலாக எலும்ப மாதிரி ஒண்ணு போட்ட நாயை கூட ஏமாத்துறோம் நம்ம. அத மாதிரி ஒண்ணு மண்டை ஓட மாதிரி ஒண்ணு வச்சு ஒரு இடத்துல வச்சு பாருங்க. சயின்ஸ் லேப்ல எல்லாருக்கும் கிடைக்காது இல்ல, அதனால லேப்ல இருந்தாலும் தர மாட்டாங்க. அதனால மண்டை ஓட மாதிரி ஒரு மண்டை ஓட்டு வச்சிங்கன்னா you will think about the death. மரணத்தை குறித்துள்ள சிந்தனை நம்மளுடைய திமிரை உண்மையாவே குறைக்கும். உங்களுக்கு மோட்சத்துக்கு போகணும்னா இது செய்யுங்க, இல்ல நரகத்துக்கு போகணும்னா இந்த மண்டை ஓடு இல்லைன்னா மரணத்தை குறித்து நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றேன். பிரைஸ் எல்லாம் முன்னால இந்த சில டைம் இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் நினைக்கிறேன், ரட்சக சபையில் இருந்தெல்லாம் ரெட்ரீட்டுக்கு வரும்போது அவங்க கையில நம்ம பாப்புலர் மிஷன்ல வின்சென்ஷன் சபையில நம்ம மரணத்தினுடைய ஒரு ஆராதனை நடத்துவோம். மரணத்தை குறித்து எல்லா ஊர்ல நமக்கு அது மாதிரி ஒரு ஆராதனை இருக்குது. மரணத்தை வச்சு அந்த பாட்டெல்லாம் பாடி ஆராதனை நடத்துவோம். இந்த ஃபாதர்ஸ் மண்டை ஓடையே கொண்டு வருவாங்க இல்லையா?
இல்லை கப்புச்சின் சபையான்னு தெரியல. இந்த 5 நாள் பாப்புலர் மிஷன் ஒன்று நடக்குது இல்லையா, அதே மாதிரி கப்புச்சின் ஃபாதர்ஸ்க்கும் ரட்சகர் சபைக்கும் மிஷன் தியானங்கள் இருக்கு. அந்த மிஷன் தியானத்துல மண்டை ஓட்டை வச்சு கொண்டு வந்து தியானம் நடத்துவாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம எங்கே தெரியுமா போய் தியானம் நடத்தணும்? இந்த தியானத்தை இடத்த விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் தியானம் நடத்தணும். அது நல்லா, அது பரவாயில்ல ஃபாதர் அப்பா. So you should learn from the sick. First point, learn from the dead. இறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அகங்காரம் குறையணும்னா இறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ஆனி லிசே மைக்கேல் அவங்களுடைய பேர், கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். அவங்களுக்குள்ள 6 பிசாசு இருந்திருக்கு. She is a German lady. 6 பிசாசுகள் இருந்திருக்கு. அது ஒரு புக் இருக்கு, தி எக்ஸார்சிசம் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் இந்த பொண்ணுடைய வரலாறு எழுதி வச்சிருக்காங்க, இவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றது. 6 பிசாசுகளை கொண்ட இந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு பேசுறா, அதுக்குள்ள இருக்கிற பேய் பேசுது. பேய் எப்பவுமே போய் தான் பேசும். ஆனா அந்த எக்ஸார்சிசம் நடத்தும் பொழுது, அந்த எக்ஸார்சிசம் நடத்துற அந்த பேயை ஓட்டுற அந்த குருவானவர் அந்த பொண்ணு முன்னால நின்று, இந்த பிசாசு முன்னால் நின்று உண்மையை பேசு உண்மையை பேசுன்னு சொல்லி புனிதர்கள், பரிசுத்த கன்னித்தாய் இவர்களுடைய பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய அந்த பிரச்சனத்துல இந்த பொய் பேசுற இந்த பிசாசு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசும்பொழுது இந்த பிசாசு பேசுது, எனக்கு உண்மை பேசாம வேற வழி இல்லை. I have to speak truth because the high lady is asking me to speak the truth. Who is that high lady? பரிசுத்த கன்னித்தாயினுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கு. அந்த மேன்மையான பெண் என்னிடம் இருந்து உண்மை பேச என்னை உண்மை பேச தூண்டுவதால் நான் உண்மை பேசுகிறேன். நீங்கள் உண்மையாவே நற்கருணை என்ன என்று உங்களுக்கு புரிந்தால், if you would have really known what the blessed sacrament is, நீங்க அது முன்னால எப்பவுமே முழந்தாள் படியிட்டு தான் டே அண்ட் நைட் யூ வில் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பிளெஸட் சாக்ரமெண்ட் அப்படின்னு ஒரு பேய் சொல்லுது. நற்கருணை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களுக்கு தெரியல, கத்தோலிக்க திருச்சபையின் மக்களே உங்களுக்கு என்னன்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா நீங்க உண்மையாவே ஒரு தேவைக்கு ஒரு வேண்டுதலுக்கு நீங்க எங்க தெரியுமா போவீங்க? இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பிளெஸட் சாக்ரமெண்ட் டே அண்ட் நைட் யூ வில் பி பிரசன்ட். உங்களுக்கு என்னன்னே தெரியல. அந்த பேய் சொல்லுது, இந்த கையில வாங்குறதுக்கு தூண்டுறதே யார் தெரியுமா? நான் தான். நின்னு கையில வாங்க தூண்டுறதே நான் தான். ஏன் நீ முட்டிக்கால் போடக்கூடாது, நீ இது நாக்கில் வாங்கக்கூடாது, நின்னு கையில வாங்க தூண்டுறதே நான் தான். எக்ஸார்சிசம், தி எக்ஸார்சிசம் அப்படின்ற ஒரு புக்கு, ஆனி லிசே மைக்கேல் அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த நரகத்தினுடைய காட்சிகளை சொல்லுது. உங்களுக்கு நரகம் என்னன்னு தெரியல, நற்கரணை என்னன்னு தெரியல. நற்கரணை நரகத்திலிருந்து உன்னை மீட்க போகுதுன்னு உனக்கு தெரியல. அதனாலதான் அது எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேலையா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மை ஃபோக்கஸ் இஸ் தட் the reverence of the Eucharist should come down. இதன் மீது உள்ள மதிப்பு, இதன் மேல் உள்ள மரியாதை உனக்குள்ள இருந்து நான் எடுக்க பார்க்கிறேன். மெதுவா உனக்குள்ள இருந்து நான் எடுக்க பார்க்கிறேன். அதுக்காக பல வழிகளை, பல முயற்சிகளை நான் செய்கிறேன். கிறிஸ்துவனுடைய சார்பு, நற்கருணைக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாமே என்னுடைய ஆளுங்க. நற்கருணைக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆளுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க எல்லாம் எனக்காக செயல்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க எல்லாருமே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நரகத்தினுடைய வேதனை என்னன்னு தெரியல. அதனால்தான் இந்த ஃபாத்திமால அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது, இந்த 3 பசங்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது, அந்த 3 பசங்களுக்கு நரகத்தை காமிச்சு கொடுக்குறாங்க. ஃபாத்திமாவில் 3 பசங்க, அந்த 3 பசங்களுடைய பேரு ஜெசி, லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா. இவங்க 3 பேருக்குமே காட்சி கொடுக்கும் பொழுது மரியாள் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். இந்த ஜெபத்தை ஜெபமால ஜெபிக்கும் போது தான் ஜெபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில ஜெபங்கள் நமக்கு விருப்பமான ஜெபங்களா இருக்கணும், சில ஜெபங்களை நம்ம விரும்பணும், அது நம்மளுடைய ஜெபங்களா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பிரேயர் டிசிப்ளின் வேணும், உங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வேணும், ஜெபத்தினுடைய ஒரு ஒழுக்கம் வேணும். இந்த ஜெபம் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த ஜெபம், நான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால இந்த ஜெபம், இல்ல நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த ஜெபம், அப்ப ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய மனசுல அது வரும். மொபைல் எடுத்து நோண்ட மாட்டோம், பார்க்க மாட்டோம், தேவையில்லாம மொபைலை பயன்படுத்த மாட்டோம். ஜெப ஒழுக்கம் இல்லாததுனாலதான் ஜெபிக்க நமக்கு தெரியல, ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை அப்படின்றோம். உங்களுக்கு ஒரு ஜெப ஒழுக்கம் இருந்தா காலையில இந்த ஜெபங்கள் முடிச்சிடணும்.
மதியம் இந்த ஜெபங்கள் முடிச்சிடணும், சாயங்காலம் இந்த ஜெபங்கள் முடிச்சிடணும், விளக்கு வைக்கும் போது இந்த ஜெபங்கள் முடிச்சிடணும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால இந்த ஜெபங்கள் முடிச்சிடணும். எப்ப பைபிள் வாசிக்க போறேன், எப்ப குடும்ப ஜெபமால செய்ய போறேன், ஒரு நாள் 24 மணி நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு ஜெப ஒழுக்கம் இருக்கணும். as prayer discipline. praise the lord, hallelujah. அதனால இன்னைக்கு இந்த டாக் முடியும் போது 5 நிமிஷம் அமைதியா உட்காரும் பொழுது நீங்க முடிவெடுங்க, நாளைக்கு காலையில நான் ஆரம்பிக்க போறேன். ஆண்டவரே காலையில என்ன ஜெபம், மதியம் சாப்பிடறதுக்கு முன்னால என்ன ஜெபம், இதுக்கு நடுவில் ஏதாவது ஜெபமா, பயணம் செய்யும்போது என்ன ஜெபம் ஜெபிக்க போறேன். praise the lord. அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அமைதியா உட்கார்ந்து யோசிப்போம். praise the lord, hallelujah. அந்த பொண்ணு சொல்றது, அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, இப்படி ஒரு நரகம் ஒண்ணு உண்டு நிறைய பேர்கிட்ட நான் மறைச்சே வச்சிருக்கிறேன். நரகம்லாம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்யூனிசம் இருக்கு. இந்த உலகத்தோட இந்த உடம்பு போயிடுன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க பாத்திருக்கீங்களா இல்லன்னு தெரியல. அப்படி ஒரு உலகமே இருக்குது, எத்திஸ்ட் உலகம்னு, கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி. இந்த உடம்பு அப்படின்றது வெறும் மெட்டீரியல் தான். இதுல என்ன கொஞ்சம் கால்சியம் இருக்குது, கொஞ்சம் பாஸ்பரஸ் இருக்குது, அப்புறம் என்னெல்லாம் இருக்குது உடம்புல, மெக்னீசியம் இருக்குது, என்ன இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். இதெல்லாம் மண்ணுல போகும்போது அது மண்ணோட மண்ணா போயிடும். அவங்க இந்த மாம்சத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. இந்த கம்யூனிஸ்ட், இந்த நாத்திகவாதிகள் இந்த மாம்சத்தை மட்டும் தான் பாக்குறாங்க, இந்த நாணை மட்டும் தான் பாக்குறாங்க. இந்த நாணுக்குள்ள இருக்கிற நாணை அவங்களால பார்க்க முடியல. மரணத்தை குறித்து அவர்களுக்கு சிந்தனையே இல்லை. அதனாலதான் கடவுள் நம்பிக்கை இல்லை. எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அது வெளிப்படையா சொல்றவங்க இருக்காங்க. அவர்கள் மத்தியில் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லறதுக்கு யாருமே இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கடவுளை நம்பல அப்படின்னு வெளிப்படையா சொல்ற அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, நம்மள ஆட்சி செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை என்பது வேண்டும். கடவுள் இல்லாமல் இல்ல, எனக்கு மிஞ்சிய ஒரு சக்தி உண்டு, எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு. அப்ப நம்பிக்கை இல்லாதவர்களுடைய அந்த வாழ்க்கையை தொடுவதற்கான அப்படிப்பட்ட நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு வேணும். மரணத்தை குறித்து சிந்திக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா மரண பயம் இருக்குது அவங்களுக்கு. அதனாலதான் ஒரு நோயின் வந்தா வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க. எதுக்கு போறாங்க? சிகிச்சைக்கு. ஏன் வெளிநாட்டுக்கு போனோம்? மரணத்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லைன்னா வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப மரண பயம் இருக்கு. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்றது அவங்களால நம்ப முடியல. மரணத்தின் சிந்தனை வேணும். மரண சிந்தனை இருந்தால் திமிரு வராது, ஆணவம் வராது. praise the lord, hallelujah, hallelujah, hallelujah. இந்தியாவில் நம்மளுடைய இந்த சுதந்திரம், இதனோடு அனுபந்தமாக நமக்கு இருந்த இந்த முகல் எம்பையர், முகல் அரசர்கள், அவர்கள் இந்தியாவுக்கு நிறைய பணத்தை இந்தியாவில் நிறைய சம்பாதிச்சு வச்சாங்க. அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு நிறைய நன்மைகள் உண்டானது. பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துலாம் இந்தியா வளர்ந்தது. ஆனா அந்த வளர்ச்சி அடைய செய்த அந்த அரசர்கள் எப்படி இறந்தாங்க தெரியுமா? பாபர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அக்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஷாஜகான் எல்லாம் இருந்தாங்க. இந்த முகல் அரசர்கள் கோடீஸ்வரங்க, நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் நடத்துறாங்களே, கோடிகள் எல்லாம் கொடுத்து கல்யாணம் நடத்துறாங்க. அப்படி கையில ரத்தினங்களும் இப்படி எல்லாம் கோடி கோடியா வச்சிருந்த பாபர் எப்படி தெரியுமா இருந்தாரு? அது ஷாஜகான். பாபர் எப்படி இருந்தார் தெரியுமா? வீட்டுல படிக்கட்டுல தடுக்கி விழுந்து இறந்தார். இந்த மனுஷன் வீட்டுல இருந்த படிக்கட்டுல தடுக்கி விழுந்து கீழே விழுந்து இறந்தார். எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இறந்து. அக்பர் எப்படி தெரியுமா இருந்தாரு? மைக்ல சொல்ல அசிங்கமா தான் இருக்கும், இருந்தாலும் அவர் இறந்தா எப்படி தெரியுமா? கூகுள் எல்லாம் டைப் பண்ணீங்கன்னா தெரியும். எப்படி தெரியுமா இருந்தாரு? அக்பர் சக்கரவர்த்தி பேதியால இறந்தார் அந்த மனுஷன். He died of dysentery. பேதி வந்து இறந்தார். பாருங்க, எல்லாம் இருந்தும் தன்னுடைய உடம்பு ஒத்துழைக்கல, முடிஞ்சு போச்சு. சின்ன ஒரு நோய் வந்து உயிரையே தூக்கிட்டு போச்சு. ஷாஜகான் தாஜ்மஹால் முன்னாடி அவர் வந்து எப்படி இறந்தார் தெரியுமா? அந்த நோய் என்னன்னு கூட தெரியல, அன்ஐடென்டிஃபைடு சிக்னஸ். அவர் இறந்தது எப்படி அந்த நோயை யாருக்கும் தெரியல. அவர் நோய் வாய்ப்பட்டு தான் இருந்தார்.
பணம் இருந்தது, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆணவம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு எதை குறித்து சிந்தனை வேண்டும்? நமக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. மரணம் வரும் ஒரு நாள் ഓർക്കുകമർത്യാനീ കൂടെ പോരും നിൻ ജീവിത ചെയ്തികളും. അടുത്ത ലൈൻ എന്നാ தெரியலையே. സൽകൃത്യങ്ങൾ ചെയ്യുക നീ അലസത കൂടാതെ. മരണം വരുമൊരു നാൾ நினைவில் கொள் மனிதா. കൂടെ வருவது உன் நன்மையும் தீமையுமே. நல்லது செய்து வாழ்ந்திடு நீ, உண்மையில் நீ மனிதா. இது இந்த ஃபியூனரல் சாங்கா மலையாளத்தில் பாடுற ஒரு பாட்டு. அது செத்தவன் கேட்பானா? செத்தவனுக்காக பாடுறது கிடையாதுங்க. அந்த ஊர்வலத்தில் போற நமக்காக கேட்டுக்கோ கேட்டுக்கோ, அதோ உனக்காகவும் எனக்காகவும் பாடப்படுகிறது. மரணம் வரும் ஒரு நாள் நினைவில் கொள் மனிதா. கூடே வருவது உன் நன்மையும் தீமையுமே. நல்லது செய்து வாழ்ந்திடு நீ, உண்மையில் நீ மனிதா. அப்ப திமிரு தானா அடங்கும். அப்ப எப்பவுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க தெரியுமா இருக்கும்? நல்லது, நல்லவனா இருந்துட்டு போவோம். ஏன்னா எப்போ நமக்கு வரும் தெரியல. இப்போ நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. நிறைய பேர் நமக்கே நினைக்காதவங்க. உங்களுடைய வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க, உங்க கூட படுத்தவங்க காலையில இல்ல. எங்களுடைய செமினார்ல படிக்கிற ஒரு பிரதர் 15-16 வயசு தான் அவருக்கு. லீவுக்கு 20 நாள் போயிருக்கிறாரு. 2 மாசம் முன்னாலே இத்தனைக்கும் டாக்டர் எல்லாம் போய் பார்த்து செக் பண்ணிட்டு தான் பேஸ் மேக்கர் வச்சிருந்தாரு. அந்த பேஸ் மேக்கர் 12 வருஷத்துல என்னமோ மாத்தணும். 4 வயசுல என்னமோ வச்சிருக்காங்க அந்த பையனுக்கு. தீவிரமான ஆசை எனக்கு ஃபாதர் ஆகணும். அப்படிதான் 10th முடிச்சு ஃபாதராக வந்தார். 1 வருஷம் எங்க செமினார்ல தான் இருந்தார். லீவுக்கு 20 நாள் போனார். 2 மாசம் முன்னால டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. 2வது புது பேஸ் மேக்கர் வச்சுட்டாங்க. அவருக்கு புதுசா வச்சுட்டாங்க, பக்காவா ஒர்க் பண்ணுது அப்படின்னாங்க. 2 மாசம் முன்னால டாக்டர் எல்லாம் பார்த்து செக் பண்ண போது நல்லா இருக்கு, கிளம்பு அப்படின்னாங்க. நல்லா தான் இரு, என்னெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா ரொம்ப தீவிரமா குருவானவர் ஆகணும்னு சொல்லி வந்தவர் வீட்டுக்கு போனாரு. அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுடைய பங்குல பசங்களுக்கு தியானம் நடக்குது. அந்த தியானத்துல எல்லாம் ஃபுல்லா அந்த லீடரா இருந்து எல்லாத்தையும் செஞ்சாரு. நைட் வீட்டுக்கு படுத்தாரு. காலையில எழுந்திருக்கல. 16 வயசு இறந்துட்டாரு அந்த பையன். யோசிச்சு பாருங்க. அவன் படுக்கும்போது அவன் நினைச்சிருக்க மாட்டான் நான் சாக போறேன். எனக்கு நல்ல ஃபாதர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் தான் அவனுக்கு இருந்தது. எப்படியாவது ஒரு குருவானவர் ஆகணும்னு ஆசை தான் செமினாரி சேர்ந்தேன். இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தும் பேஸ் மேக்கர் சாதாரண அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். இருந்தாலும் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் படி தான் அந்த பையனை நம்ம செமினாரில் எடுத்தோமே. ஒரே ஒரு வருஷம் தான் செமினாரில் இருந்தான். இப்ப இறந்துட்டான். 16 வயசு இல்ல 17 வயசுல முடிஞ்சு போச்சு. அதனால மரணம் எப்ப நம்ம தொடும் நமக்கு தெரியவே தெரியாது. மரணம் வரும் ஒரு நாள் நினைவில் கொள் மனிதா. கூட வருவது உன் நன்மையும் தீமையுமே. நல்லது செய்து வாழ்ந்திடு நீ, உண்மையில் நீ மனிதா. அப்ப மரணம் சிந்தனை நம்மை கீழே கொண்டு வரும். சாதாரண ஒரு மனுஷனா வாழ வைக்கும். சாதாரண ஒரு மனுஷனா வாழ வைக்கும். இந்த ஷாஜகான் இறக்கும்போது அவருக்கு அந்த கஷ்டம், அவங்களுடைய பையனே தான் நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கிறான். அப்ப ஷாஜகானுடைய மகள் ஷாஜகான் கிட்ட எப்பவுமே சொல்ற, இந்த ஷாஜகான் சக்கரவர்த்தி கிட்ட, பேரரசர் கிட்ட அவருடைய மகள் எப்பவுமே சொல்வாராம், பயணியே முன்னோக்கி செல். வாழ்க்கை ஒரு பாலத்தை போன்றது. பயணியே முன்னோக்கி செல். உன்னுடைய பயணம் என்பது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்பது ஒரு பிரிட்ஜில் நீ கடந்து போற மாதிரியா. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறேன், அவ்வளவுதான். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறேன். இந்த வசனத்தை, இந்த சென்டென்ஸை டெல்லியில ஏதோ ஒரு பிரிட்ஜில் எழுதி வச்சிருக்காங்களா. இப்போ எந்த பிரிட்ஜ்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு புக்ல பார்த்தது. அந்த பிரிட்ஜில் இப்போ எழுதி வச்சிருக்காங்களா, டெல்லியில நம்ம பயணம் செய்கிறோம். ஒரு பிரிட்ஜ் மேல செய்யறோம். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நம்ம கடந்து போறோம், அவ்வளவுதான். இந்த பக்கத்துல இருந்து அந்த கடந்து போறோம். கடந்து போகும்பொழுது நல்லவனா நன்மை செய்து கடந்து போவோம். அப்ப நமக்கு அந்த ஆணவம் இருக்காது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிக்கிறது நல்லதான். அது உயிர்த்தெழுதலை பத்தி இருக்குது. அதுல 10வது வசனம், ஆனால்
இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. பாருங்க, திருத்தூதர் பவுல் சொல்றாரு. அவர் அதுக்கு முன்னாலும் கேட்பாரு, ஏன் நான் திருத்தூதர் இல்லையா? இந்த அப்போஸ்தலர் அப்படின்ற வார்த்தையும் டிசைபிள் அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. சீடன் அப்படின்னா என்ன, அப்போஸ்தலன் அப்படின்னா என்ன? அந்த 12 பேர்களுக்கு மட்டும்தான் என்ன பேர் கொடுப்போம்? அப்போஸ்தலர்கள். சீடர்கள் அப்படின்னா யாரு? இயேசுவை பின்பற்றும் எல்லோருமே சீடர்கள் தான். ஆனால் அந்த சீடர்களிலிருந்து 12 பேர் மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் பாருங்க, அவர்களுக்கு கொடுக்கும் பேர் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் ஆவதற்கு ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சா? ஏன்னா 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்ல யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டான். அப்ப 11. ஆனா 11 ஆன பொழுது திரும்பவும் அப்போஸ்தலர்கள் நினைச்சாங்க, ஐயோ நம்ம ஒண்ணுக்கு ஒருத்தன் குறைஞ்சிட்டானே, அப்ப இன்னொருத்தனை நம்ம தேர்ந்தெடுக்கணுமே. அப்ப தேர்ந்தெடுப்பதற்காக அவங்க ஒன்று கண்டிஷன் வச்சாங்க. அந்த கண்டிஷன் என்ன? அங்க எங்க இருக்கு பைபிள்ல? வெரி குட். திருத்தூதர்கள் பணியில இந்த அதிகாரத்துல இருக்குது. அதுதான் பாக்குறோம். 10வது அதிகாரத்துல எடுங்க. 10வது அதிகாரத்துல 34 36 36 இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய் ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர். அப்ப இதுக்கு இயேசுனுடைய அந்த கலிலேயா வாழ்க்கை முதல் இயேசுனுடைய உயிர்ப்பு, அந்த விண்ணேற்பு, இதுவரை இயேசுவோடு நடந்த யாரோ அவங்களை மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் என்று அழைத்தார்கள். மிச்சம் எல்லாருமே என்னன்னு கூப்பிட்டாங்க? சீடர்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலராய் இருந்தாரா? திருத்தூதராய் இருந்தாரா? இல்ல. இயேசுனுடைய வாழ்க்கை கலிலேயா முதல் இயேசுவை பின்பற்றினாரா? இல்ல. இயேசுனுடைய உயிர்ப்பினுடைய டைம்ல அங்க இருந்தாரா? தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு சவுல் கிட்ட தான் அந்த துணியெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால அங்க இருந்திருப்பார். ஆனா அன்னைக்கு அவர் நம்பிக்கையாளரா இல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ சவுலுக்கு திருத்தூதர் என்ற பெயர் கொடுக்க முடியாது. அப்ப அதனால தான் பவுல் கேட்பாருங்க 15வது அதிகாரத்துல, நான் என்ன திருத்தூதரை விட ஏதாவது குறைஞ்சிட்டேனா? நான் தான் திருத்தூதர்கள் செஞ்சதை விட அதிகமா நான் செஞ்சிருக்கிறேனே. எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன்? பேதுரு செஞ்சதை விட அதிகமா நான் செஞ்சிருக்கிறேன். திருத்தூதர்கள் செஞ்ச விட எல்லாமே செஞ்சிருக்கிறேன். அதான் 15வது அதிகாரம். 15வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் இப்ப நம்ம வாசிச்சது 9வது வசனம். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், கடைக்குட்டி. 1 கொரிந்தியர் 15:9. 1 கொரிந்தியர் 15:9. நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைப்பு பெற தகுதியற்றவன். ஏனெனில்
கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன், ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது. அப்போ இப்பதான் சொல்றாரு, நான் திருத்தூதர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட நான் தகுதி இல்லை எனக்கு. ஆனா நான் திருத்தூதர்களை விட அதிகமா செஞ்சேன். ஆனால் என்னை வைத்து செய்ய வைத்தது யாரு? கடவுளின் அருள். பாருங்க அந்த தாழ்ச்சி எங்கிருந்து வந்தது? அந்த தாழ்ச்சி செய்தது நான் அல்ல. பயணியே பயணியே, உன் பயணம் கடந்து சென்று கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை அப்படின்றது ஒரு பாலத்தை கடப்பது போல. ஜஸ்ட் யூ ஆர் கிராசிங் a bridge. பயணியே பயணியே, உன்னுடைய பயணம் எவ்வாறு ஒரு பிரிட்ஜை நீ கடக்கிறியோ அப்படிப்பட்டதான் உன்னுடைய பயணம். அந்த பயணத்தின் பொழுது நல்லவனாயிரு. நிறைய நல்லது நீங்க செஞ்சிருக்கலாம். ஒரு மகனா, ஒரு மகளா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா, ஒரு திருச்சபை குடும்பத்தின் அங்கத்தினரா, திருச்சபையின் அங்கத்தினரா, இல்லனா ஒரு சமூகத்தின் அங்கத்தினரா. You might have done many things. You are somebody. Sometimes you are everybody to someone, but after your death you will become nobody. அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க இருக்கும்போது you are somebody. இன்னைக்கு நீங்க இருக்கும்போது you are everybody. ஆனால் மரணத்திற்கு பிறகு you are nobody. You are nobody. புதைச்சிருவாங்க. ஒரு நாளுக்குள்ள வைக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் விட்டா வீடு நாரும். அதனால 24 மணி நேரத்துக்குள்ள புதைச்சிருவாங்க. நாரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீசர் கொண்டு வந்து வைப்பாங்க. இனி 2 நாள் 3 நாள் ஆகும்னா உன்னை ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையை. ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்புறம் எப்ப அடக்கம் வருதோ அந்த டைம்ல கொண்டு வருவாங்க. என்கிட்ட ஒருத்தங்க ஒரு முறை சொன்னது ஞாபகம் வருது. அவங்க அவங்களுடைய இங்கே சொன்ன நினைக்கிறது நான், அவங்களுடைய 2 பெண் பிள்ளைகள். அவங்களுக்கு அந்த 2 பெண் பிள்ளைகள், அவங்களுக்கும் குழந்தை பிறந்து, மூத்தவளுக்கு குழந்தை பிறந்து அவங்க எல்லாம் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப இந்த பாட்டியம்மா சென்னையில் இருக்கிறாங்க. இந்த பாட்டியம்மாவுடைய பொண்ணு அவங்களுடைய பொண்ணை பார்க்கறதுக்கு யூஎஸ்க்கு போயிட்டாங்க. 1 மாசம் அங்கேக்கு போயிட்டாங்க. இவங்க யூஎஸ் போய் 2 வாரத்துல பாட்டியம்மா இங்க இறந்துட்டாங்க. சின்ன பொண்ணு வேற எங்கேயோ இருக்கிறா, ஒரு பையனும் இருக்கிறான். நல்ல வசதியான குடும்பங்க, நல்ல வசதியான குடும்பம். சென்னையில ஒரு மெயின் ஒரு இடத்துல அழகான பெரிய ஒரு பங்களாவும் இருக்கு. இவங்க இறந்த பொழுது இந்த கனடால இருக்கிறவங்க இங்க இருக்கிற அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க, நீங்க போய் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரீங்களா? என்னால இப்ப வர முடியாது, நான் இனி ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் நான் வருவேன், அதனால போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற சென்னையில இருக்கிறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் போய் பார்த்துருக்காங்க. போய் பார்க்கும் பொழுது அந்த தெருவுல எல்லாம் கேட்கறாங்க. கரெக்டா அந்த தெருவுக்கு போயிட்டாங்க. அந்த வீடு நம்பருக்கும் போயிட்டாங்க. வீட்டு நம்பருக்கு போய் அங்கே ஆளை காணோம். அந்த தெருவுல யாராவது இறந்த மாதிரி கூட இல்ல. தெரு சாதாரணமா தான் இருக்குது. எந்த ஒரு ஆரவாரம் எதுவுமே கிடையாது. அந்த வீடை போய் பாக்குறாங்க. வீடு எல்லாமே லாக் தான் பண்ணிருக்கு. எதிர் வீட்டுல எல்லாம் கேட்கறாங்க. யாருக்குமே தெரியாது. அப்படி ஒருத்தாங்க, ஐயோ இங்கேயா யாரும் இறக்கலாங்க அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒரு வீட்டுக்கு போனபோது, அம்மா அங்கே ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்களோ தெரியல அப்படின்னா. அப்ப திரும்ப அதே வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நம்பர் கொடுத்த அந்த வீட்டுக்கு கேட்டு திறந்து உள்ள போய் பெல் அடிச்ச பொழுது ஒரு அம்மா அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த போது சொல்றாங்க, நான் இந்த மாதிரி இன்னாலோடைய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், பார்க்க வந்தேன். ஆமா அம்மா இறந்துட்டாங்க. எங்கே வச்சிருக்கீங்க? மார்ச்சரியில் வச்சிருக்கீங்க? இல்ல வீட்டு மேல வச்சிருக்கிறோம். வீட்டு மேல வச்சிருக்கிறோம். கீழே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வீட்டு மேல போய் திறந்து காமிக்கிறாங்க. திறந்து காமிக்கும் போது ஃப்ரீசர்ல அம்மா மட்டும். அந்த மேல் மாடியில யாருமே இல்லை. 3 நாள் எப்படிதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. வீட்டுல சமைக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம். பெத்து வளர்த்த தாய் ஃப்ரீசர்ல, மேல் மாடியில பங்களாவில் வாழ்றவங்க எல்லாருமே கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்த பிறகு அழலாம், எல்லாரும் வந்த பிறகு ஒப்பாரி வைக்கலாம், எல்லாரும் வந்த பிறகு அடக்க சடங்கு நடத்தலாம் சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபாதர் எங்கேயாவது பிரசங்கம் வைக்கும்போது வைங்க ஃபாதர், நம்ம எவ்வளோ யாருக்காக வாழ்றோமோ, நம்ம செத்துட்டோம்னா we are nobody for them. யாருக்காக நாம வாழ்றோமோ. வந்தனே தவிர்த்தாங்க ஃபோன் பண்ணும்போது சொல்றாங்க, அவங்க அந்த சவுத் தமிழ்நாடு, என்ன சொல்றேன், அவங்க இந்த டாக் கேட்கலாம், அவங்களோட இருக்கிறவங்களும் கேட்கலாம். எந்த இடம் நான் சொல்ல விரும்பல, சொன்னவங்களுக்கும் தெரியும், எனக்கு என்ன தெரியும். அவங்க சொல்றாங்க, ஃபாதர் என்னுடைய சொத்து எல்லாமே, என்னுடைய 2 ஆம்பளை பசங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு பைசா குறை இல்லாம நல்லா கொடுத்துருக்கிறேன்.
ஆனா இப்போ என்னுடைய பணத்தை வச்சு நான் சேரிட்டி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபாதர். பென்ஷன் நான் வாங்குறேன், என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, அதனுடைய காசு என்னமோ வருது, என்னுடைய பையன்களுக்கு 2 பேருக்குமே அவங்களுக்கு சொந்த வீடுக்கான காசும் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குமோ எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா இன்னைக்கும் மருமகள்கள் சொல்றாங்க, பாருடா அம்மா அந்த சொத்துல பாதி ஏறக்குறைய சேரிட்டிக்கு வச்சிருக்கிறாங்க, அம்மா முட்டாளான்னு கேட்கறாங்க. ஏன் அது யாருக்கு வந்து சேரணும்? எங்களுக்கு வந்து சேரணும். அது கூட எங்களுக்கு வந்து சேரணும். எவ்வளவு சுயநலமா இருக்காங்க. அம்மா நல்ல விஷயத்துக்காக அம்மா நான் சொன்னம்மா நீங்க செய்யறது செய்யுங்கம்மா, அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க செய்யற நன்மை அவங்களுக்கும் வந்து சேரணும். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த பணம் மட்டும் தான் பாக்குறாங்க. நீங்க அவங்க அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நான் அவங்களுக்காக நான் மேல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர், அவங்களுக்கு புரியல அப்படின்றாங்க. நான் அவங்களுக்காக மேல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன், நான் எந்த குறையில்லாம கொடுத்துட்டேன். ஆனா என்னுடைய அந்த பணத்தை வச்சு நல்லது செய்யறதுக்கு அவங்க என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் அதெல்லாம் விட மாட்டேன், நான் செய்யறேன் ஃபாதர், நான் சேரிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ரீசெண்டாக நான் ஒரு மெசேஜ் போட்டேன், உங்களுக்கும் கிடச்சிருந்துருக்கலாம், அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. சாதாரணமாக நான் அந்த மாதிரி போடவே மாட்டேன். நான் இது ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க தான், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க, எங்களுடைய செமினாரியில் இருந்த ஒரு பிரதருடைய அம்மா. அதனால அந்த பிரதர் ரொம்ப கேட்டுக்கிட்டதால நான் கொடுத்தேன். அப்போ தான் இவங்க கேட்டாங்க, ஃபாதர் ஜென்யூன் கேஸ். நான் சொன்னேன் ஜென்யூன் தாமா, நான் அனுப்புகிறேன் ஃபாதர். ஏன்னா என்னுடைய அதில் 50% நான் சேரிட்டிக்கு தான் கொடுக்குறேன் ஃபாதர் அப்படின்னா. 10% கிடையாது எனக்கு, நான் தனி கட்டத்தை ஃபாதர், எனக்கு எதுவுமே வேண்டாம். அதனால நானும் 50% என்னுடைய பணத்தை இன்னைக்கு நான் சேரிட்டிக்கு தான் கொடுக்குறேன். படிக்க யாருக்காவது வேணும் அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி நோயாளிகளுக்கு இப்படி நான் கொடுக்குறேன் ஃபாதர். இனி நான் சேர்க்க வேண்டியது மேலே போகிறதுக்காக சேர்த்து வைக்கணும் ஃபாதர். உலகத்தில் நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், உலகத்தில் நான் நிறைய கொடுத்துட்டேன், இனி சேர்க்க வேண்டியது மேலே. பாருங்க, மரணத்தை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க, பயம் எதுவுமே கிடையாது. ஐம் ரெடி, ஆண்டவர் எப்போ கூப்பிட்டாலும் போறதுக்கு ரெடி. மரணம் வரும் ஒரு நாள் நினைவில் கொள் மனிதா, உன்னுடன் வருவது உன் நன்மையும் தீமையுமே, நல்லது செய்து வாழ்ந்திடு நீ, உண்மையில் நீ மனிதா. Praise the Lord. Praise the Lord. அப்ப இன்னைக்கு நீங்க somebody to someone, everybody to someone, but one day you will become nobody. அன்னைக்கு நீ போய் சேர போற ஒரு இடம் இருக்கு, அதற்கு தயாரித்தாயா? அதை பத்தி நினைச்சு வாழும்பொழுது அந்த கர்வம் குறையும், ஆணவம் குறையும். அப்ப அந்த ஆணவம் இல்லாம இருக்க முதல் விஷயம், மரணத்தை முன் வைத்து மரணத்தை முன் சிந்தித்து வாழ்வோம். மரணத்தை முன் சிந்தித்து, அப்போ நம்மளுக்கு அந்த பாவங்கள் கூட இருக்காது. தேவையில்லாம நம்ம பாவங்களும் செய்ய மாட்டோம். ஆல்வேஸ் எனக்கு அந்த மோட்சம் வேணும், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும். அதனால அடிக்கடி இந்த ஜெபத்தை ஜெபிக்கலாங்க. ஜெபமாலையில தான் ஜெபிக்கணும்னு இல்லை, ஒரு வாட்டி ஜெபிப்போமா? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், மீட்டருளும், எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பெறுந்தருளும். ஓ என் இயேசுவே பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க உங்களுக்காகவும் ஜெபிக்கிறீங்க, இறந்த அனைவருக்காகவும் ஜெபிக்கிறீங்க, உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க. அப்போ ஒரு பிரேயர் டிசிப்ளின், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அடிக்கடி உங்களுக்குன்னு விருப்பப்பட்ட ஏதாவது ஜெபம் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம இங்கே வரும்போது ஜெபிக்கும்போது மட்டும் கிடையாது, எப்போ உங்களுக்குன்னு விருப்பப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கணும். நான் சாதாரணமாக எனக்கு இந்த ஜெபமாலை முடியும் பொழுது எல்லாவர்களும் நாங்கள் வந்து கடைசியில் இந்த இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம், இறந்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக. அப்போ அதில் அவர் விண்ணுலகில் இருக்கிறவங்க பிதாவே அருள் நிறைந்த மாதிரி திருத்தஸ்துதி, அது மாதிரி 3 தடவை ஜெபிப்போம். ஒரு நாள் எனக்கு திடீர்னு தோணுச்சு, இது மாதிரி 3 தடவை ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கலாம், சரி ஏதாவது ஒரு கருத்தை வச்சு ஜெபிச்சிட்டோம்னா அந்த இறந்தவர்களுக்காக ஒவ்வொருத்தரையும் நமக்கு ஞாபகம் வராது. அப்போ முதல் 10 மணியில் அந்த முதல் விண்ணுலகில் இருக்க இந்த பிதாவையில என்ன தெரியுமா ஜெபிப்பேன்? எங்க அப்பா வழி வந்தவங்க, அது வழியா தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்ப அப்பா அந்த ஃபேமிலி ட்ரீ, ஆண்டவரே இப்படி இறந்தவர்களுக்காக இந்த முதல் மணி, அது நான் அந்த கண்டிஷன் வச்சாச்சு. இனி அதை நான் நினைக்கலனாலும் அந்த கண்டிஷன் வச்சுட்டேன். ஆண்டவரே நான் என்னைக்கெல்லாம் இந்த 3 வாட்டி ஜெபிக்கிறேனோ, இறந்தவர்களுக்காக என்னைக்கெல்லாம் 3 வாட்டி ஜெபிக்கிறேனோ, அப்பா வழி அப்படியே வந்த எல்லாமே அவர்களுக்கு. 2வது அம்மா வழி, இது வழிதான், இந்த 2 வழி தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப 2வது அப்படின்றது அங்கே எல்லாமே. அப்ப பெரியப்பா, அஜித்தப்பா, எல்லா அப்பாவும் அதுல வந்துடும், எல்லா அம்மாவும் அதுல வந்துடும், எல்லா மாமி அத்தை எல்லாமே வந்துடும். நம்ம யாருமே நினைக்க வேண்டாம், அந்த ஃபேமிலி ட்ரீ ஃபுல்லா முதல்ல போயிடும். 2வது ஃபேமிலி ட்ரீ எல்லாம் அம்மா வழி வரதெல்லாம் போயிடும். 3வது உத்திரிக்க ஸ்தலத்துல எல்லா ஆன்மாக்களுக்கும். ஆண்டவரே இது 3வது. பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு வந்து அப்பா அப்படின்ற பொழுது, அம்மா அப்படின்ற பொழுது, அப்பா மட்டும் கிடையாது, அப்போ அப்பாவும் மாமனாரும் அவர் வழி எல்லாமே திருமணமானவர்கள், அம்மாவும் மாமியாரும் அவங்க வழி வந்த எல்லாமே
மூணாவது அப்படின்றது உத்திரிக்கை செலுத்தல எல்லா ஆண்மக்களுக்கும். சரி, அது என்னுடைய ஒரு ப்ரேயர் டிசிப்ளின். உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஏதாவது இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஃபாதர் ஆகும் பொழுது அந்த அந்த ஃபாதர் ஆகிறதுக்கு எங்களுக்கு அந்த தயாரிப்பெல்லாம் நடக்கும்போது எங்களுக்கு ப்ரோன்ஷியல் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பார். எப்படி நீ திருப்பள்ளி வைக்கணும், திருப்பள்ளியில் எப்படியெல்லாம் நீ யோசிக்கணும், என்னெல்லாம் சிந்திக்கணும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுடக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயத்தினுடைய 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கும்போது இங்கே இருந்தார் ஒரு ஃபாதர், ஜார்ஜ் அரக்கில் ஃபாதர். அவர் தான் என்னுடைய ப்ரோன்ஷியலாக இருந்தால் நாங்கள் ஆர்டினேஷன் வாங்கும்பொழுது அப்போ ஃபாதர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, சில டைம் இந்த பிளஸ் பண்ணும்பொழுது நற்கருணை கொண்டு வருவாங்க. ஆல்டர் பாய்ஸ் வந்து சில டைம் என்ன பண்ணிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க. மறந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, இங்க கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, அங்கே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அங்கிருந்து சில டைம் அந்த 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 அப்பம் இங்கே வராது. அந்த அப்பம் இங்கே வரல அப்படின்னா, சப்போஸ் 500 பேர் வந்திருக்கிறாங்க, எங்கிட்ட இங்கே 10 அப்பம் தான் இருக்குது, இல்லை 100 அப்பம் தான் இருக்குது, 400 அப்பம் இல்லை. அந்த 400 அப்பம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்ப அன்னைக்கே அவர் சொல்றாரு, உன்னுடைய முதல் திருப்பலியில இப்படி ஒரு இன்டென்ஷன் வச்சிடணும், ஒரு கருத்து வச்சிடணும். என்ன கருத்து வச்சிடணும்னா, இங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தயாரிக்கப்பட்ட அந்த அப்பம், அந்த அப்பத்தை ஆண்டவரே அதையும் நான் இன்டென்ஷனா வச்சிருக்கேன் என்றெல்லாம் நான் மறந்தாலோ இல்ல சாக்ரிஸ்டனோ கேட்டகிஸ்டோ யாராவது மறந்தாங்கன்னா அதையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை முதல் திருப்பலியிலே வச்சிடணும் அப்படின்ட்டார். பாருங்க, அப்ப நான் எப்பெல்லாம் திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறேனோ, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அப்பங்கள் ஏதாவது இருந்தால் ஆண்டவரே அந்த நோக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆசீர்வதிக்க மறந்திருக்கலாம், அவங்க கொண்டு வர மறந்திருக்கலாம், ஆனால் அதையும் நீர் ஆசீர்வதியும். பலிப்பீடத்தில் இருந்தால் அதையும் நீர் ஆசீர்வதியும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் எங்க வச்சுட்டேன், என்னுடைய முதல் திருப்பலியிலே வச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். இனி அப்ப எப்பெல்லாம் நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேனோ, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அப்பம் இங்கிருந்தாலோ அங்கிருந்தாலோ அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏன் அந்த இன்டென்ஷன் முதல்ல வச்சாச்சு. இப்போ என்னுடைய லைஃப்ல நான் இந்த 3 இன்டென்ஷன் வச்சுட்டேன். முதல் அவர் ஃபாதர் ஏல் மேரி க்ளோரி பி சொல்லும் பொழுது அப்பா மாமனார் அப்படின்னு ஒன்று வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. 2 அம்மா மாமியார் அப்படின்னு ஒன்று வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. 3 உத்தரிக்கு செல்ல எல்லா ஆன்மாக்களும். அது நம்மளுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அது என்னுடைய ஜெப வழிமுறை, எனக்கு என்னுடைய ஜெப வழிமுறை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே மாதிரி எல்லாரும் நான் இருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு எல்லாம் இருந்தேனா இல்லைன்னா அங்கே இல்லை இருந்தேன் அப்படின்னா, கடைசியாக நான் வரும்பொழுது, கடைசியாக வரும்பொழுது சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டில் அப்படி வரும்பொழுது 3 சொரூபங்கள், எனக்கு விருப்பப்பட்ட 3 சொரூபங்கள் இருக்குங்க. ஒன்று அங்கே மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கு, அங்கே வந்தவங்களுக்கு தெரியும். இந்த டிவைன் மர்சி கிரோட்டோ கிட்ட பெரிய ஒரு மாதானுடைய சொரூபம் இருக்கு. அங்கே ஒரு 3 அருள் நிறைந்த மாதிரி அச்சிஷ்ட மாதிரியே சொல்லுவேன். அங்கேருந்து அப்படியே வரும்போது சூசியப்பர் இருக்கிறார், அங்கே ஒரு 3 அருள் நிறைந்த மாதிரி அச்சிஷ்ட மாதிரியே சொல்லிடுவேன். அங்கேருந்து அப்படியே போகும்போது வேளாங்கண்ணி மாதா இருக்கிறாங்க, அங்கே ஒரு 3 அருள் நிறைந்த மாதிரி அச்சிஷ்ட மாதிரியே சொல்லி அப்படியே குட் நைட் சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவேன். நிறைய முறை அந்த பக்கம் கடந்து போனாலும் அது ஜெபிக்கிறது கிடையாது. ஆனா கடைசியா அந்த நாள் முடியும் பொழுது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நம்மளுடைய அந்த பழக்கம், அது ஒரு ஒழுக்கம். ஜெபம் அப்படின்றது நம்மளுடைய பழக்கமாகணும், ஜெபம் அப்படின்றது நம்மளுடைய ஒழுக்கமாகணும். இந்த ஓஎன்ஏசுவே எனக்கு பிடிச்ச ஒரு ஜெபம், அதனால ஜெபமாலையில மட்டும் கிடையாது, அடிக்கடி ஜெபிப்பேன் அந்த ஜெபத்தை. ஓஎன்ஏசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பிறந்தருளும். ஜெபமாலையில் மட்டும்தான் சொல்லணும் கிடையாது, இறக்க போகிற இன்னும் ஆன்மாக்களுக்காகவும் மீட்புக்காக ஜெபிப்போம். மரணத்தை நினைச்சு நம்ம வாழும்பொழுது ஈஸியா நம்மளால அது முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 மரணத்தை குறித்து நினைக்கும் பொழுது தலைகணம் தானா குறையும். ரெண்டாவது தலைகணம் குறையணும் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் த சிக். லேர்ன் ஃப்ரம் த சிக். நோயாளிகளை பார்த்து தெரிந்து கொள்வோம். நோயாளிகளை பார்த்து தெரிந்து கொள்வோம். முதலில் மரிப்பவர்களை பார்த்து தெரிந்து கொள்வோம். அப்ப முதல்ல நான் சொன்னேன், சிமெட்ரி நம்மளுடைய ரெட்ரீட் சென்டரா மாறணும். ரெண்டாவது, என்னைக்காவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரெட்ரீட் சென்டரா மாறணும். ஹாஸ்பிட்டல்ஸ் ரெட்ரீட் சென்டரா மாறணும். ஹாஸ்பிட்டலுக்கு போக பயப்படுறவங்க எல்லாம் இருப்பீங்க, ஆனால் தயவு செய்து ஏதாவது ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்க. இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டு, அடையார் இன்ஸ்டியூட்டு போய் பாருங்க. பாலியேட்டிவ் கேரு, ஜிஹெச்ல இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்காகவோ இல்லை அது மாதிரி பார்க்கறதுக்காகவோ, நான் நோயுற்று இருந்தேன் நீ என்னை பார்க்க வந்தியா அண்டர் கேட்பார். நான் நோயுற்று இருந்தேன் பார்க்க வந்தியா? அப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் விசிட் செய்யுங்க. மெரினா பீச் விசிட் பண்ணுவீங்களா? பண்றது இல்லையா? ஐயே, எங்க சென்னையில் மட்டும்தாங்க இருக்குது. யூ ஹாவ் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் ஹேவிங் எ பீச் இன் சென்னை. எனக்கு ரொம்ப ஆசை, என்னைக்காவது போகணும் உட்காரணும், நல்லா ஒரு அரை மணி நேரம் ரொம்ப ஆசைப்படுவேன் நான். அது அந்த டைம் செட் ஆகாதனால தான் ரொம்ப ஆசை எனக்கு. யாருமே தெரியும். இப்போ போகும்போது மாஸ்க் தான் போட்டுட்டு போனோம்.
முன்னாலேயாவது போனா தெரியாது. இப்போ யூடியூப்ல வர்றதுனால நான் ஒரு நாள் ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கா மும்பைக்கான்னு தெரியல. நான் இங்கே உட்காந்துட்டு இருந்த பொழுது ஒருத்தர் திடீர்னு வந்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. நீங்க யாருன்னு கேட்டேன். அப்போ அவருடைய பேர் சொன்னார். பாஸ்டர், நான் ஊட்டியில் இருக்கிறேன், குன்னூரில் இருக்கிறேன். நான் வந்து ரெகுலராக எல்லா ஒரு டிவைன் மர்சியோட யூடியூப் சேனல் பார்க்குறேன். இந்த நிழல்களின் நிஜங்கள் டெய்லியும் நான் பார்க்குறேன். நான் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட், ஆனால் அது எனக்கு டாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் விடாமல் எல்லா டாக்கையும் நான் பார்க்குறேன். நிறைய தெளிவுகள் எனக்கு தருது. ஆனால் நான் ஒரு ஹிந்துவாக இருந்தவன். என்னுடைய குடும்பமே இப்போ நாங்கள் கிறிஸ்டியனாக மாறிட்டோம். ஆனால் ப்ரொட்டஸ்டன்ட் சபையில் இருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் உங்கள் சேனலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து மதுரைக்கு, அவர் ஊட்டிக்கு போகிறாரு, கோயம்புத்தூர் போகிறாரு, நான் வந்து மும்பை போயிட்டு இருந்தேன். சில நண்பர்களே, அதனால் இனி பீச்சுக்கு போகணுன்னா மாஸ்க் போட்டு தான் போகணும். ஏதாவது போகணும் நிம்மதியாக போய் உட்காரணும்னா, இல்லை அங்கேயும் யாராவது வருவாங்க, ஃபாதர் கவுன்சிலிங் டைம் கிடைக்குமா ஃபாதர் அப்படின்னு. அதனால் நிம்மதி அப்படின்றது அமைதியாக போய் உட்காரணும். இங்கே போய் போங்க, அது மாதிரி நல்லதான். அதனால் சென்னையில் நீங்கள் பல விசிட் போகிற மாதிரி தயவு செய்து இனி ஹாஸ்பிட்டல் விசிட் அப்படின்றத வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் நடத்துங்க. ரெட்ரீட் சென்டரில் உங்களுக்கு கிடைக்கிறத விட நிறைய ஆன்மீகமான விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கிடைக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரை நீங்கள் இங்கே உட்காரதை விட, கஷ்டப்பட்டு எல்லாரும் இங்கேருந்து ட்ரெயின் 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து உட்காரதை விட உங்களுக்கு அழகான ரெட்ரீட் எங்கே தெரியுமா கிடைக்கும்? கல்லறையிலும் கிடைக்கும், ஆஸ்பத்திரியிலும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அமைதியாக போய் என்னைக்காவது போய் கல்லறையில் போய் உட்காந்து பாருங்க. நிறைய அவங்க பேசுவாங்க உங்ககிட்ட. கல்லறைகள் உங்களிடம் பேசும். கல்லறைகள் உங்களிடம், நோயாளிகள் உங்களிடம் பேசுவார்கள். அநாதை இல்லத்தில் உள்ள உங்ககிட்ட பேசுவாங்க. முதியவர் இல்லத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கடவுளுடைய அன்பு. சரி, அவங்கள பார்த்துட்டு ஆண்டவர் உங்களை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாருன்னு கிடையாது. அது ஒரு தப்பான கருத்து. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு கருத்து. அவங்க நோயாளியா இருக்கிறாங்க பார், ஆண்டவர் உன்னை நோய் இல்லாம வச்சிருக்கிறார் பார். தயவு செய்து அதுக்கு நன்றி சொல்லாதீங்க. இட்ஸ் a very cheapest way of saying thanks to God. நோய் என்பது அவங்க எவ்வளோ பாருங்க, கேன்சர் நோயாளி எவ்வளோ நோயாளியா இருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே என்ன நோய் இல்லாம வச்சிருக்கிறேன், உனக்கு நன்றின்னு தயவு செய்து ஜெபிக்காதீங்க. Praise the Lord. Praise the Lord. அது ஒரு தப்பான ஒரு கருத்து. நோய் இருக்கிறவங்களை பார்க்கும்போது சில நோயாளிகளை, நான் இப்போ ரீசெண்டாக எங்கே போனேன், மரியநல்லூர், கோயம்புத்தூர்ல மரியநல்லூர் அப்படின்ற இடத்துல 3 நாள் தியானத்துக்கு போன பொழுது அந்த கோயிலுக்கு பின்னால ஒரு வீட்டுக்கு ஃபாதர், அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சினாங்க, வாங்க ஃபாதர், அப்படி வீடுகளுக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த அம்மா சொன்னதை பார்த்து எனக்கே அந்த பொண்ணை போய் பார்க்கணும்னு தோணுச்சு. ஃபாதர் கிட்ட கேட்டேன். ஃபாதர் தான் எனக்கு கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். எனக்கு வீடு தெரியல. 52 வயசு ஆகுது அந்த அம்மாவுக்கு. 52 வயசு. அவங்க 12வது என்னமோ படிக்கும் பொழுது, அப்போ 17 வயசு. இந்த 17 வயசு இருந்த பொண்ணுக்கு மெதுவா என்ன ஆரம்பிச்சுன்னா, இந்த கை வந்து ஷிவரிங் ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் எழுத முடியல, படிக்க முடியல, நடக்க முடியல, அப்படியே உட்கார்ந்தவங்க இன்னைக்கும் உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய இந்த இங்கிருந்து இவ்வளவுதான் அசைவே, வேற எதுவுமே அசையாது. 17 வயசுல இருந்து இன்னைக்கு 52 வயசாகுது. 52 அப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தனால அவங்களுடைய வெயிட் அதிகம் இருக்குது. அவங்கள கொண்டு போய் பெட்டில் கொண்டு போய் படுக்க வைக்கணும்னா 4 பேர் வேணும். இனி பெட்டில் இருந்து எழுந்து பெட்டில் கொண்டு போய் எல்லாம் படுக்க வைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம், கொடுக்கிறவங்களுக்கும் கஷ்டம், இந்த பொண்ணுக்கும் கஷ்டம். இந்த பொண்ணு இப்போ ஷீஸ் a lady, இந்த லேடிக்கும் கஷ்டம். ஏன் தெரியும்னா இவங்களுடைய நோய், அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைமா அப்படி ஒரு நோயை நான் கேள்விப்படுறேன். தசை நமக்கு இந்த எலும்போட சேர்ந்து நம்மளுடைய இந்த தசை இப்படி ஒட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த தசை வந்து நல்லா டைட்டா இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து அந்த எலும்போட சேர்ந்த தசை இருக்காது. தசை அழிவு அப்படி என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. தசை அழிவு, மசில், ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை சொன்னாங்க எனக்கு. அந்த மசில், தசை, அதுதான் மசில் டிஸ்ட்ரோஃபி, மசில் டிஸ்ட்ரோஃபி. அப்போ இது எல்லாமே ரொம்ப லூஸா இருக்கும். அப்போ ஃபாதர் என்னை யாராவது பிடிச்சாங்கன்னா எனக்கு உடம்பு வலிக்கும், என்னை யாராவது இப்படி பிடிச்சு தூக்கும் போது என் உடம்பு வலிக்கும். இவங்களை பார்த்து, அப்பா இல்ல இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க, வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மாவால் அந்த பொண்ணை அசைக்க கூட முடியாது. இந்த வேலைக்கு வச்சிருக்கிற இந்த அம்மா தான் பார்த்து அவங்கள, அப்ப இந்த தியானம் எல்லாம் அவங்க யூடியூப்ல பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க
நம்மளோட எல்லா சேனலும் பார்க்குறாங்க. அவங்களுடைய சேனல் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக போட்டாங்க மரியநல்லூர். ஃபாதர் இங்கே தான் நான் ரெட்ரீட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபாதர். நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு கடவுள் மேலே கோபம் இருக்கான்னு. கொஞ்சம் கூட இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. கொஞ்சம் கூட இல்லை. அவங்களுடைய அந்த அந்த வார்த்தை உண்மையாகவே என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது. நான் நல்லா இருக்கிறேன், இவ்வளோ நல்லா இருக்கிறேன். ஆனால் அந்த பெண்மணியை பார்த்த பொழுது அந்த நோயிற்று 52 வயசாகுது, எங்கேயும் அவங்களால போக முடியாது. நான் இன்னைக்கு ஜெபிச்சோம் இல்லையா, ஜெரிகோல நம்ம ஜெபிச்சோம். 4 செவுத்துக்குள்ளே இருக்கிறவங்க, நமக்கு தெரியாது இப்படி நோயாளிங்க இருக்கிறாங்க. 4 செவுத்துக்குள்ளே எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 32 35 வருஷம் 4 செவுத்துக்குள்ளேயே. We should learn from the sick. அப்ப நம்ம அந்த ஆணவம், அந்த கர்வம் குறையும். Learn from the dead, learn from the sick. Our pride will come down. அகங்காரம் குறையும். இந்த பொண்ணை பார்க்கும்போது நமக்கு எப்படிங்க அகங்கரிக்க தோணும்? நமக்கு எப்படி அந்த அந்த கர்வம் வரும்? நமக்கு எவ்வளவு சிம்பிளா சொன்னாங்க தெரியுமா? நான் அந்த அம்மா கிட்டையும் கேட்டேன், அவங்க அந்த பொண்ணை பார்த்துக்கிற அந்த அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு கடவுள் மேல கோவம் இருக்கா? இல்ல ஃபாதர், நான் டெய்லியும் பூசைக்கு போறேன் ஃபாதர், டெய்லியும் பூசைக்கு போறேன், எப்பெல்லாம் முடியுமா பாவ சங்கீதனை பண்றேன், நற்கரணை வாங்க. எவ்வளவு ஆழமான நம்பிக்கை! இவங்க நம்பிக்கை முன்னால நம்மளுடைய நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாது. 52 வயசாகுது, அசைய முடியாது அந்த அம்மாவால. And she is having that strong faith. வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்கல, வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல, வெறும் ஒரு ஜடம், a vegetable. But she is saying, I don't have anything against God. கடவுளுக்கு எதிராக என்னால் நான் பேசவே மாட்டேன் ஃபாதர். ஜெபிக்கிறாங்க, ஆனா ஜெபமால உருளாதவங்களுக்கு, உருட்ட முடியாதவங்கள. ஆனா அவங்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த ஜெபம். ஹாஸ்பிட்டல் should become our retreat center. Cemeteries should become our retreat center. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இங்க உட்கார்ந்து ரெட்ரீட் பண்றதுனால தான் வெளியே போகும்போது நமக்கு அந்த அனுபவம் கிடைக்காம இருக்கு. ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் இவ்வளவு ஜெபிச்சும் கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது, ஜெபிக்காம எதுவுமே கிடைக்காம சந்தோஷமா இருக்கிறவங்க, கடவுளை நம்புறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. Very strong in faith. You cannot shake their faith. அசைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் அவங்கள சக்திப்படுத்தி ஒழிய அவங்களை தளர வைக்கிறது. Praise the Lord. So learn from the sick. மூணாவது, learn from the children. குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்ப நம்மளுடைய அகங்காரம் தானா குறைஞ்சு போயிடும். அகங்காரம் குறையத்துக்கு மூணாவது வழி அப்படின்றது, குழந்தைங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க நமக்கு கத்து கொடுப்பாங்க. Learn from the children. ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தலைகணம் அப்படின்றது இல்ல, ரொம்ப இயல்பா இருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட பேசி பாருங்க, ரொம்ப இயல்பா இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. நம்ம தான் அதுங்களுக்கு தேவையில்லாத கத்து கொடுக்குறோம், நம்ம கிட்ட தான் அதுங்க கத்துக்குதுங்க. இல்லைன்னா அவங்களோட இயல்பு. ஏதோ ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தாராம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஹalleluya ஹalleluya. டே பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்த பொழுது அந்த பிரசங்கம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஏறக்குறைய இதே மாதிரி எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது, தூக்கம் வராது. மெதுவா அங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களா தூங்க ஆரம்பிச்சாங்க. ஃபாதர் பிரசங்கம் வைக்கும் போது முன்னால ஒருத்தர் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஃபாதருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. ஃபாதர் பக்கத்துல இருந்த பையன் அவன் மட்டும் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த குட்டி பையன் கிட்ட சொன்னார், அவரை எழுப்பி விடுங்க அப்படின்னு. தம்பி அவனை எழுப்பி விடு, அவரை எழுப்பி விடுங்க. அவன் சொன்னா, நீங்க தானே தூங்க வச்சிங்க, நீங்களே எழுப்பி விடுங்க அப்படின்ட்டான். You only put him to sleep. No, you wake him up. Praise the Lord. Praise the Lord. அவ்வளவுதான், ஆணவம் போச்சா? நம்ம இங்கிருந்து பிரசங்கம் வைக்கும் போது எல்லாரும் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையன் சிம்பிளா கொட்டில் மண்டில் நல்லா கொட்டினான். நீ தானே தூக்கம் வச்ச, நீயே எழுப்பி விடு. முடிஞ்சு போச்சு. எவ்வளவுதான் நம்ம அழகா பிரசங்கம் வச்சோம், என்ன ஆணவம் இருந்தாலும் குறைஞ்சு போயிடும். அந்த பையன் உண்மையை சொல்லிடுவான், இல்லடா. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. ரொம்ப இயல்பா பேசி நம்மளுடைய அந்த ஆணவத்தின் மேல ஆணி அடிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஆணவத்து மேல அதனால கொஞ்ச நேரம் குழந்தைங்க கிட்ட பேசினா போதும், அப்படியே உண்மையை பேசிடுவாங்க. நீ என்ன அப்படின்றத அழகா லிஸ்ட் போட்டே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு போய் பேச தெரியாது. எவ்வளவுதான் போய் சொல்லி கொடுத்தாலும் நீங்க பேசிட்டே இருங்க, உண்மையை பேசிடுவாங்க. அது நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அந்த ஆணவத்தை குறைக்கணும் வழிய, ஏன்டா அப்படி பேசுற, ஏண்டி அப்படி பேசுறேன்னு கொட்டி வைக்காம, they are speaking the truth. They are speaking very innocently. They are speaking what they are. அது அப்படியே பேசுறாங்க. நம்மளுடைய ஆணவத்தை குறைக்கணும்னா மூணாவது, learn from our children. Praise the Lord. Hallelujah. 4, learn from the enemies. எதிரிகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம். Enemies are gifts of God. நமக்கு நம்மளுடைய எதிரிகள் அப்படின்றவங்க யார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற gift, பரிசுகள்.
விரோதிகள், எதிரிகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். நம்மளுடைய கன்வென்ஷன் டைம்லையும் சொன்னேன். சரி, நம்மளை அப்படியே ஃபாதர், சூப்பர் ஃபாதர், சம ஃபாதர் இப்படின்னு சொல்றவங்க நம்மளை சுத்தி இருப்பாங்க. 99 பேர் இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் வேணும். ஃபாதர் மட்டமா இருக்குது ஃபாதர், நல்லா வேலை ஃபாதர், இதுல இது கூட செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கு ஃபாதர் அப்படின்னு நமக்கு யாராவது இருந்தா, அது உண்மையை பேசுறாங்களோ இல்ல நம்மளை பொறாமையை பேசுறாங்களோ, ஆனா நமக்கு இப்படி எதிரிகள் வேணும். எதிரிகள் இருக்கும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்மளுடைய குறைகள் நமக்கு தெரியும். இல்லனா அந்த குறைகளை கூட நிறைவா மட்டும் பாக்குறவங்க சுத்தி இருந்தா நம்ம மோட்சத்துக்கு போக மாட்டோம். குறைகளை நமக்கு காமிச்சு தர எதிரிகள் வேணும். அது கேட்டு பாருங்க, அது உண்மைன்னு தோணா மாத்துங்க, உண்மை இல்லையா விட்டுடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்களா? அந்த எதிரிகள் உங்களை பத்தி ஏதாவது சொல்றாங்களா? அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு அலசி பாருங்க. உண்மை இல்லையா விட்டுடுங்க. உண்மை இருக்கா மாத்துங்க. So our enemies will bring down our pride. நம்மளுடைய அகங்காரத்தை, நம்மளுடைய ஆணவத்தை ஆணி அடிக்கிற 4வது குரூப் தெரியுமா? விரோதிகள். இந்த 4 விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த 4 விஷயத்தில் இன்னைக்கு முடிக்கிறோம். நம்மளுடைய அகங்காரத்தின் மீது ஆணி அடிக்கிற 4 விஷயங்கள், நம்மளுடைய கர்வத்தின் மீது ஆணி அடிக்க வேண்டிய 4 விஷயங்கள். 1, மரணத்தை குறித்து learn from the dead, இறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள். 2, நோயாளிகளிடமிருந்து கற்றுக்கொள். 3, குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள். 4, எதிரிகளிடமிருந்து, விரோதிகளிடமிருந்து கற்றுக்கொள். இவர்கள் உன்னுடைய ஆணவத்தின் மீது ஆணி அடிப்பார்கள். அந்த ஆணவத்தின் மீது ஆணி அடிக்கும் பொழுது நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். அதனால துன்பங்கள் சில விதத்தில் நல்லதுதான். துன்பங்கள் நல்லதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில இதை மாதிரி எனிமீஸ் எல்லாம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில ஒரு 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 ஊர்ல ஒருத்தர் இந்த மூங்கில்ல நட்டு வைப்பாராம். ரொம்ப ஆசைப்பட்டு நட்டு வைப்பார். டெய்லியும் தண்ணி ஊத்துவார். அந்த மூங்கில் வளரவே மாட்டேங்குது. ஆனா அது பச்சை பிடிச்சிருக்கு, காயில வாடல, மெதுவா 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 வளருது. 1 வருஷம் பாக்குறாரு, 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் வளருது. அதனால ஒரு குரு கிட்ட போய் கேட்கிறாரு, ஒரு ஆசான் கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன ஆசானே நான் பாட்டு இதை வைக்கிறேன், அது வளரவே மாட்டேங்குது, வெயிட் பண்ணுடா. ஆண்டர் கிட்ட சொல்லுவாங்களே 3 வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி, 3 வருஷம் தண்ணி ஊத்துறேன். ஆண்டர் சொல்ல 1 வருஷம் கூட ஊத்துன்னு. இந்த மாதிரி ஆசானே நான் ஊத்துறேன், தண்ணி ஊத்துறேன், வளரவே மாட்டேன், வெயிட் பண்ணு 1 வருஷம். 2வது வருஷம் திரும்பவும் பாக்குறாரு, திரும்ப 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் வளருது. ஆசான் கிட்ட போய் கேட்கிறாரு, இன்னும் வளரவே மாட்டேங்குது. வளருது இல்ல, வெயிட் பண்ணு, அது காஞ்சி போகல, உயிர் இருக்குதுல்ல, கொல்லாது, அது வளரும். 3வது வருஷம் திரும்பவும் தண்ணி ஊத்துறாரு, திரும்ப 1 இன்ச்சு 2 இன்ச்சு. 3 வருஷத்துல 6 இன்ச்சு தான் வளர்ந்துருக்குது, 1/2 அடி தான் வளர்ந்துருக்குது. என்ன ஆசானே வெட்டி போட்டுருவா, வெயிட் பண்ணுடா. திரும்பவும் தண்ணி ஊத்துறாரு. 4வது வருஷம் திரும்பவும் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு 2 இன்ச்சு. ஆனா 4 வருஷத்துக்கு பிறகு 5வது வருஷம் அது வளர்ந்தது பாரு. இவ்வளவு நாள் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு வளர்ந்தது. அந்த வருஷம் அடிக்கணக்கா வளர ஆரம்பிச்சு. 5 அடி 10 அடி 20 அடி 30 அடின்னு போகுது அந்த மூங்கில். அப்படி போகும் பொழுது அந்த குரு சொன்னார், அந்த ஆசான் சொன்னாரு, பார் நீ நினைக்கிற அது மேல வளரணும்னு, ஆனா எந்த காத்து வந்தாலும் இது உடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ தண்ணி ஊத்தும் போது அது மேல வளரல, அது கீழே வளர்ந்துகிட்டு இருந்தது. உன்னுடைய துன்பங்கள் சில டைம், உன்னுடைய விரோதிகள் சம்டைம், உன்னுடைய கவலைகள் சம்டைம், அது எங்கே உன்னை நல்ல அந்த இருப்பிடம் அதை ஸ்ட்ராங் பண்ணுது. உன்னை மேல நீ வளரல, ஆனா வளரும் ஒரு நேரம் வரும், அன்னைக்கு நீ வளருவ. அன்னைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆனா கீழே உன்னை வளர்க்குது. உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை கீழே வளர்க்கு. அந்த பிரச்சனைகள், துன்பங்கள் உன்னை கீழே வளர்க்கும் பொழுது you are becoming strong. No one can uproot you. எந்த ஒரு துன்பத்திலும் நீ அசையவே மாட்டே. no one can shake you. ஒரு நோய் வரும்பொழுதோ, ஒரு மரண பயம் வரும்பொழுதோ, ஒரு பிரச்சனை வரும்பொழுதோ no one can shake you because your roots are gone down and no one can uproot you. ஈஸியா உன்னை அப்படி தூக்கி விடவே முடியாது. அவ்வளவு அழகா உன்னுடைய வேர்கள் ஆழமா போயிருக்கு. அந்த வேர்கள் ஆழமா இருக்கிறதுனால இனி நீ மேல வளருவ. என்ன துன்பம் வந்தாலும் நீ வளருவ, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வளருவ. அப்ப அந்த வளர்ச்சிக்கு உனக்கு ஆணவம் இருக்காது. ஏனெனில் கடவுளின் அருளால் அதை செய்தேன், நான் செய்யவில்லை, கடவுளின் அருள் என்னை வைத்து செய்ய வச்சது. அவ மாட்சி யாருக்கு? கடவுளுக்கு, எனக்கல்ல. அப்ப என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் கடவுளுடைய அருள். லார்ட், ஐ தேங்க் யூ ஃபார் ஆல் தி கிரேசஸ். வாட் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அது உன்னுடைய கிருபைதான். சீராக்கின் ஞானம்
10வது அதிகாரம் 9-10 திருவசனங்கள். சீராக்கின் ஞானம். புழுதியும் சாம்பலுமான மனிதர் எவ்வாறு சேர்க்கடைய முடியும்? உயிரோடு இருக்கும் போதே. பாத்தீங்களா? நீங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுடைய உடல், நம்மளுடைய உடல் அழிய தொடங்கும். நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது. இன்று மன்னர், நாளையோ இன்னைக்கு ஃபாதர், நாளைக்கு பிணம். இன்னைக்கு அருட்சகோதரி, நாளைக்கு பிணம். இன்னைக்கு கோடீஸ்வரி, நாளைக்கு பிணம். இன்னைக்கு மன்னர், நாளைக்கு பிணம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த வசனங்கள், அடுத்த வசனம் நல்லதான். மனிதர் இறந்த பின் பூச்சிகள், காட்டு விலங்குகள், புழுக்களே அவர்களது உரிமை சொத்து ஆகின்றன. ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகிறது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகின்றனர். இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கேட்டறியா பேரிடர்களை வருவிப்பார். அவர்கள் முழுதும் அழிந்து ஒழிப்பார். அதனால ஆணவம் அப்படின்றது ரொம்ப 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 தலையான பாவங்களிலே தலையானது. தலையான பாவங்களிலே உசியா அப்படின்ற ஒரு அரசனுக்கு அவன் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். பைபிள் சொல்லும், குறிப்பேடு புத்தகம் நினைக்கிறேன். அவன் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். குரோனிக்கல்ஸ்ல இருக்கும். அவன் அழிவுறும் அளவுக்கு. அப்படிதான் அவனுடைய தலையில என்ன வருது, நெத்தியில என்ன வருது? தொழுநோய் வரும். தொழுநோய். உசியா அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். ஆணவம் கொண்டான் மட்டும் பைபிள் சொல்ல, அவன் அழிவுறும் அளவுக்கு ஆணவம். அதனால ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நோய்ங்க, ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் இந்த ஆணவம். அந்த ஆணவத்தின் மேல ஆணி அடிச்சே ஆகணும். ஆணவத்தின் மீது ஆணி அடிப்போம். அதற்கு learn from the dead, learn from the sick, learn from the children, learn from your enemies. ஆணவத்தின் மீது உங்களுக்கு ஆணி அடிக்க 4 விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. மரணத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய. அதனால இந்த தாவீது அரசர் கையில ஒரு மோதிரம், கண்டிப்பா அரசர்கள் கையில மோதிரம் இருக்கும். அந்த அரசர்கள் கையில இருக்கிற மோதிரத்துல, தாவீது அரசருடைய கையில மோதிரத்துல ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டிருந்ததாம். ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டிருந்தது. அந்த சென்டென்ஸை யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த எழுதுறவங்க கிட்ட யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஞானியான சாலமன் தான் சொல்லி கொடுத்திருக்கான். எங்க அப்பாவுடைய மோதிரத்துல இதை எழுதி வை அப்படின்னு. அதுல எழுதின அந்த வார்த்தை என்ன தெரியுமா? எபிரேய மொழியில் எழுதின வார்த்தை கம் சே யாவர். GAMZDH யாவர். கம் சே யாவர். சாலமன் சஜஸ்ட் பண்ணது. இது கூகுள்ல உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாம் பொய் இல்ல, உண்மையான விஷயங்கள். கம் சே யாவர் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? This will also pass by. இதுவும் கடந்து போகும். அரசனே தாவீதே, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்? இதுவும் எழுதி பார்த்து வச்சுக்கோ அப்படின்னாரு. இதுவும் ஆணவம் கொள்ளாதே. அரசன் என்ற ஆணவம் கொள்ளாதே. கம் சே யாவர். இதுவும் கடந்து போகும். நீ அரசனாக இருப்ப, இதுவும் கடந்து போகும். நாளைக்கு ஆண்டியாவ, இதுவும் கடந்து போகும். ஆணவம் கொள்ளாதே. பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிப்போமா? சத்தமா ஹalleluya, ஹalleluya. ஓய்வு தேவைதான், சோம்பேறி ஆயிடாதீங்க. எழுந்துருங்க. ஹalleluya. சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya. ஆணவத்தின் மீது ஆணி அடிக்கிற ஹalleluya. ஆணவத்தின் மீது ஆணி அடிக்கிற மரணத்தை குறித்து தியானிப்போம். ஹalleluya. ஆணவத்தின் மீது ஆணி அடிக்கிற நோயாளிகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஹalleluya. குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆணி அடிப்போம் ஆணவத்துக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அம்மா மாதாவே, கன்னித்தாயே, தாழ்ச்சியை எங்களுக்கு கற்றுத்தர எவ்வாறு யோவானுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரோ அவ்வாறு எங்களுக்கு கற்றுத்தர அழைக்கிறேன். திருத்தூதர்களை, புனிதர்களை, ஆண்டவருடைய திருத்தூதர்களை, புனிதர்களை, ஆண்டவருக்கு உகந்தவராய் வாழ்ந்த திருத்தூதர்களை, புனிதர்களை எங்களுக்கு தாழ்ச்சியை கற்றுத்தர உங்களிடம் பரிந்துரை சுபிக்கிறோம்.
வானதூதர்களே எங்களுக்கு காவலாக இருங்கள் என்று ஜெபிக்கிறோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் மீட்டருளும், எல்லாரையும் என்னுலக இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும்.